பாரத் மாதா கி. நீங்க அவளோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய நம்மளுடைய பார் போற்றும் உலக தலைவர் மதிப்புக்குரிய பிரதம மந்திரி அவர்கள் மேடைக்கு வந்துவிட்டார்கள். அவரை வரவேற்குமாறு வெற்றி வேட்பாளர் ஏசி சண்முகம் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள். மோடி 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 பாரத மாதா கி, பாரத மாதா கி. அன்புள்ள பெரியோர்களே, நண்பர்களே, வேலூர் நாடாளுமன்ற மக்கள் இந்த கோட்டை தாங்க முடியாத அளவிற்கு மக்கள் வெள்ளத்திலே நம்முடைய பாரத பிரதமர் நீந்தி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் வெள்ளம் இன்றைய தினம் கூடியிருக்கிறது. வேலூரிலே முதலாக இந்திய சுதந்திர போராட்டம் நம்முடைய வெள்ளையனுக்கு எதிராக வேலூரில் தான் நம்முடைய 1857ஆம் ஆண்டு நடந்தது. அந்த வேலூர் கோட்டைக்கு இதுவரை எந்த பிரதமரும் வந்ததில்லை. வந்திருக்கின்ற ஒரே பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தான். நான் 2014 தாமரை சின்னத்திலே இந்த தொகுதியிலே போட்டியிட்டேன். குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே நான் வெற்றியை இழந்தேன். அதே போல 19 8000 வாக்குகள் வித்தியாசத்திலே அதிலே வெற்றியை நழுவ விட்டோம். கடவுள் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், மோடிஜி ஐயா வந்தால்தான் நான் வெற்றி பெற முடியும் என்ற நிலைமையை இன்றைய தினம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மூலமாக இன்று நிறுவனமாகி இருக்கிறது. நம்முடைய அவர் பிரைம் மினிஸ்டர் இஸ் a world dynamic leader respected by all the nation. அது உலகத்திற்கு உலக தலைவராக இந்திய பிரதமர் வந்திருக்கிறார் என்று சொன்னால், அமெரிக்க நாட்டினுடைய பிரதமர் என்ன, ஜனாதிபதி என்ன சொல்லுகிறார்? காசா போர் முடிவு வர வேண்டும் என்று சொன்னால் மோடிஜி அவர்கள் தலையிட வேண்டும். அதே போல உக்ரைன் போர் முடிவிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தலையிட வேண்டும். அப்படி உலக தலைவராக நம்முடைய மோடிஜி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். உலகத்திலே மிக பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அமெரிக்க நாடு அவருக்கு விசா கொடுக்க மறுத்ததோ அந்த நாடு ரெட் கார்பெட்டை போட்டு அவரை வரவழைத்து செனட் சபையிலே பேச வைத்தார்கள். அந்த செனட் சபையிலே, அமெரிக்க நாட்டினுடைய செனட் சபையிலே பேசும்போது 51 முறை எழுந்து நின்று வரவேற்றார்கள். ஒரு இந்திய பிரதமருக்கு என்று சொன்னால் அது நம்முடைய பிரதமருக்கு தான் அது கிடைக்கும். அதே போல அவர் மிகப்பெரிய ராஜதந்திரி, அவர் ஒரு சாணக்கியன். அந்த சாணக்கியன் 5 முறை அமெரிக்கா சென்றார். அங்கே ஒரு கமலா ஹாரிஸ் என்ற ஒரு துணை ஜனாதிபதியை கொண்டு வந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமருக்கு சேரும். எந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டார்களோ அந்த ஆங்கிலேயர்கள் நாட்டை நாம் ஆளுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ராஜதந்திரி நம்முடைய மோடிஜி அவர்கள் தான். முன்பெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தால் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா, ரஷ்யா வரும். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் கொரோனா காலத்திலே இந்திய மக்களுக்கு 2 தடுப்பூசிகளை கொடுத்து 3வது ஊசியும் கொடுத்தார்கள். இலவசமாக கொடுத்த ஒரே தலைவன் நம்முடைய மோடிஜி அவர்கள் தான். நம்மை மட்டும் அவர் காப்பாற்றவில்லை, நம்மை மட்டும் அவர் ரட்சிக்கவில்லை. 62 நாடுகளுக்கு இலவசமாக அந்த தடுப்பூசியை கொடுத்து உலக மக்களை காப்பாற்றிய ரட்சகர் தான் நம்முடைய மோடிஜி அவர்கள். அப்படி ஒரு பெருமை வாய்ந்த நம்முடைய ராணுவ தளவாடங்கள், ஒரு AK-47 வேண்டும் என்றாலும் ஜெர்மன் போக வேண்டும்,
பிரான்ஸ் போக வேண்டும். ஆனால் இந்திய போர் தளவாடங்களை உலக நாடுகளுக்கு 60 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தானை தலைவர் தங்க தலைவன் மோடிஜி அவர்களுக்கு அந்த புகழ். அப்படிப்பட்ட உலக T20 மாநாட்டை எப்படி நடத்தினார், உலகமே வியந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். நான் ஐயா மோடிஜியை நான் ஒரு உருவமாக நான் காணவில்லை. நம்முடைய மகாத்மா காந்தியினுடைய உருவமாக, சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய உருவமாக, நேதாஜி சுபாஷ் சந்திர 3 உருவங்கள் சேர்ந்த ஒட்டுமொத்த தலைவன் தான் நம்முடைய மோடிஜி அவர்கள். உலக நாடுகள் பெருமைப்படுகிறது. இந்தியா ஒரு வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. 5வது இடத்திற்கு பொருளாதாரத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த மக்கள் வேலூரிலே தாமரை 2014 லோட்டஸ் சிம்பல் இங்கு நின்றது. குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தோற்றோம். இப்போது நம்முடைய பாரத பிரதமர் வந்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றியை ஐயா, குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வேலூரிலே உங்களை தாமரையை காணிக்கை ஆக்குகிறோம். ஆகவே உங்களது வரவு தேர்தல் ஒரு புறக்கும் இருக்கட்டும். இந்த மாவட்ட மக்கள், இந்த வேலூர் மக்கள் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து முதல் சுதந்திர போராட்டத்தை நடத்திய சிப்பாய் கழகம் நடந்த இந்த கோட்டைக்கு நீங்க வந்திருக்கிறீர்கள். அந்த செங்கோட்டையிலே நீங்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும். நீங்கள் 400-ஐ தாண்டுவீர்கள், அது நிச்சயம். ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து 30 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வேலூரிலே தாமரை மலரும். அந்த மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். அந்த கரத்தை, தாமரையினுடைய வெற்றியை நம்முடைய ஐயா மோடிஜியுடைய கரத்திலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லி வரவேற்பு அத்துணை பேருக்கும் வரவேற்று, கூட்டணி கட்சி தலைவர்களும் வரவேற்று, நம்முடைய தேசபிதா ஜெகத்குரு, நம்முடைய உலக நாயகன், அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் வாழுகின்ற காலத்திலே நாம் வாழுகிறோம். அதுவே நமக்கு மிகப்பெரிய பெருமை. அவரோடு பழகுகிறோம், அவரோடு இருக்கிறோம். அந்த பெருமையே நமக்கு போதும் வாழ்நாளிலே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, தாய்மார்களே, மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய உலக தலைவர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றுவார்கள். அவருடைய உரையை மாநில துணைத் தலைவர் ஸ்ரீ நரேந்திரன் அவர்கள் மொழிபெயர்ப்பார்கள். பாரத் மாதா கி ஜெய். En Arbanda, तमिल सगोदरगिले वणक्कम। सबसे पहले तो मैं आप सबकी क्षमा मांगता हूं, क्योंकि मैं तमिल में बोल नहीं पाता हूं और इसके लिए आप सब मुझे क्षमा करेंगे। நண்பர்களே, நான் உங்களிடத்தில் இந்த தமிழில பேசாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். दूसरा, 14 अप्रैल को हमारा नववर्ष आरंभ हो रहा है। मैं आप सबको नववर्ष की अनेक अनेक शुभकामनाएं देता हूं और मुझे पक्का विश्वास है कि आने वाला वर्ष तमिलनाडु के विकास की यात्रा को और मजबूत बनाएगा और ये चुनाव, उसमें आपका उत्साह, उमंग नई ताकत भर देगा। நண்பர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு தினத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை அத்தனை பேருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஆண்டு நம்முடைய அத்தனை பேருக்கும் வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆண்டாக,
மிக சிறப்பானது ஒரு ஆண்டாக அமைவதற்காக நான் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். जो लोग दिल्ली में बैठे हैं उनको शायद पता नहीं चलता होगा कि वेलूर की धरती, तमिलनाडु की धरती नया इतिहास बनाने जा रही है. டெல்லியில் அமர்ந்தவருக்கு என்ன தெரியும், வேலூரை இத்தனை பெரிய எழுச்சியான ஒரு கூட்டம் இருந்திருப்பதை இன்றைக்கு அத்தனை பேரும் டெல்லியிலிருந்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ये आपका प्यार, ये आपके आशीर्वाद, तमिलनाडु के प्रति मेरा जो समर्पण है, उस समर्पण को और अधिक प्रेरणा देते हैं और अधिक पवित्र बना देते हैं. और इसलिए मैं तमिलनाडु के लोगों का जितना अभिनंदन करूं उतना कम है. நண்பர்களே, உங்களுடைய அன்பு அத்தனை எனக்கு இருக்கின்றது, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கின்றது. ஆகவே என்னுடைய அத்தனையும் நான் உங்களுக்கு அர்ப்பணமாக செய்து கொண்டு இந்த தமிழ்நாடு தமிழ் மக்களுக்காக என்னுடைய அத்தனையும் நான் வளர்ச்சிக்காக நான் என்னுடைய முழு திறமையை பயன்படுத்த உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். वेलूर की ऐतिहासिक, पौराणिक और वीरता से भरी इस धरती को मैं श्रद्धापूर्वक प्रणाम करता हूं. मैं यहां विराजमान जलगंडेश्वर शिव और भगवान मुरुगन के चरणों में नमन करता हूं. ब्रिटिश रूल के खिलाफ इस धरती पर बहुत बड़ी क्रांति हुई थी और वही वेलूर फोर्ट और वेलूर की धरती एक बार फिर हिस्ट्री बनते देख रही है. बीजेपी और एनडीए को तमिलनाडु में अपार जन समर्थन मिल रहा है. पूरा तमिलनाडु कह रहा है, एक बार फिर நண்பர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மிக பழமையான இந்த வேலூர் நகரத்திலே, அதுவும் துணிச்சலுக்கு பெயர் போன, வீரத்திற்கு பெயர் போன இந்த வேலூர் நகரத்திலே நான் தலைவணங்கி உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்க ஜலகண்டேஸ்வர சிவனை வணங்கி, முருகப்பெருமானை, கடவுள் முருகப்பெருமானை வணங்கி அவர் பாதங்களை தொட்டு நான் மீண்டும் ஒருவரை எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலூர் ஆங்கிலேயருக்கு ஆட்சிக்கு எதிராக இந்த மண்ணிலே மிகப்பெரிய புரட்சி இங்கே ஏற்பட்டுள்ளது, ஏற்கனவே நடந்திருக்கிறது. அதே போல இந்த வேலூர் கோட்டையும் இந்த வேலூர் மண்ணும் மீண்டும் ஒரு வரலாற்று நிகழ்வை காணப் போகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனதா கூட்டணிக்கும் மக்கள் ஆதரவு பெருகி வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது, மீண்டும் மோடி அரசு, மீண்டும் மோடி அரசு, மீண்டும். साथियों, हमें मिलकर इस 21st सेंचुरी में अपने भारत को, अपने तमिलनाडु को विकसित बनाना है. बीते 10 वर्षों में एनडीए की सेंट्रल गवर्नमेंट ने डेवलप भारत की फाउंडेशन तैयार की है. आपको याद होगा 2014 के पहले भारत को कैसी नजर से देखा जाता था. हमारी इकोनॉमी वीक थी, देश में बिग या स्मॉल डिसीजंस ही नहीं होते थे, केवल स्कैम्स की खबरें आती थी. जब भी अखबार खोलो स्कैम, जब भी नेता का नाम सुनो स्कैम.
भारत के बारे में कहा जाता था कि भारत की इकोनॉमी कभी भी फेल हो सकती है, हिंदुस्तान इकोनॉमिकली डूब जाएगा, ऐसा कहा जाता था। நண்பர்களே, இந்த 21வது நூற்றாண்டிலே நாம் இந்தியாவையும் நம் தமிழகத்தையும் அத்தனை பேர் ஒன்றிணைந்து வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளிலே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது நல்ல ஒரு இந்தியாவுக்கான அடித்தளத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றது. ஆனால் 2014 ஆண்டிற்கு முன்பாக இந்தியா எப்படி இருந்தது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். உலகத்தில் மிகவும் பொருளாதாரத்தில் மிகவும் பலவீனமான ஒரு நாடாக நாம் இருந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, அந்த 2014 முன்பாக மிகப்பெரிய முடிவுகள் இந்த நாட்டில் எதுவும் எடுக்கப்படாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்தியாவை பற்றி எங்கு பார்த்தாலும் உலகத்தில் என்ன செய்தி வரும் தெரியுமா? மோசடிகள், இந்தியாவில் நடக்கிற மோசடிகள், இந்தியாவில் நடக்கின்ற ஊழல்கள், இது பற்றி மட்டுமே நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய பொருளாதாரம் என்றைக்கு வீழ்ச்சி அடையும் என்று உலக நாடுகள் முழுவதும் பேசப்பட்டு வந்த நிலையிலே இதற்கு முன்பாக இருந்த அரசாங்கம் செய்து வந்தது. वही भारत आज दुनिया की एक ताकत बनकर के उभर रहा है और मुझे खुशी है कि इसमें तमिलनाडु की बड़ी भूमिका रही है। भारत को स्पेस सेक्टर में आगे ले जाने में तमिलनाडु का बहुत बड़ा कंट्रीब्यूशन रहा है। भारत को मैन्युफैक्चरिंग में आगे ले जाने में तमिलनाडु का हार्ड वर्क रहा है। मुझे विश्वास है तमिलनाडु में बन रहा डिफेंस कॉरिडोर इस राज्य को नई ऊंचाई पर ले जाएगा। तमिलनाडु के युवाओं के टैलेंट ने भारत के इकोसिस्टम को भी मजबूती दी है। இந்தியா இன்றைக்கு உலகத்தில் வல்லரசாக மாறி வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மேலும் தமிழகம் இதற்காக வல்லரசாக மாறுவதில் தமிழகத்தின் பங்கு மிகப்பெரிய பங்காக இருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கின்றது. விண்வெளி துறையிலே இந்தியாவை முன்னெடுத்துக் கொண்டு செல்வதிலே தமிழகம் மிகப்பெரிய பங்கை வகித்து வந்து கொண்டிருக்கின்றது. உற்பத்தியிலே இந்தியாவை முன்னோக்கி கொண்டு செல்வதிலே தமிழகம் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றது பெரியோர்களே. அதே போல தமிழகத்தில் அமைந்திருக்கின்ற ராணுவ பாதுகாப்பு உற்பத்தி மையங்கள், அதன் மூலமாக பாதுகாப்பு துறையிலே உற்பத்தி செய்வதன் மூலமாக, தளவாடங்கள் உற்பத்தி செய்வதன் மூலமாக தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். அதே போல தமிழர்களுடைய திறமை இந்தியாவினுடைய இந்த அருமையான வளர்ந்து வருகிற சூழலுக்கு மேலும் வலுவை சேர்க்கின்ற வகையில் அமைந்திருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். साथियों, एनडीए सरकार बेलूर के लोगों की एस्पिरेशंस को ध्यान में रखते हुए काम कर रही है। उड़ान स्कीम के तहत बन रहा बेलूर का एयरपोर्ट जल्द ही पूरा हो जाएगा। इससे बेलूर एयर कनेक्टिविटी के मैप पर आ जाएगा। इससे यहां पढ़ने वाले स्टूडेंट्स को भी बहुत हेल्प होगी। चेन्नई बेंगलुरु इंडस्ट्रियल कॉरिडोर भी बेलूर से होकर गुजर रहा है। इससे यहां की कनेक्टिविटी मॉडर्न होगी। 2014 के बाद से ही एनडीए सरकार ने इस क्षेत्र में रेलवे के विकास के लिए भी बहुत काम किया है। कई स्टेशनों पर रेलवे प्लेटफॉर्म की लंबाई भी बढ़ाई गई है ताकि ज्यादा लंबी ट्रेनें वहां रुक सके। நண்பர்களே, வேலூர் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதை மனதிலே கொண்டுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போல உடான் திட்டத்தின் கீழே இந்த வேலூர் விமான நிலையம் விரைவில் முடிக்கப்படுவது மட்டுமல்ல, இந்த வேலூரை இந்திய வரைபடத்திலே விமான நிலையம் இருக்கக்கூடிய வரைபடத்திலே கொண்டுகின்ற கட்டாயம் நிச்சயம் சேர்ப்போம் என்று இதன் மூலம் சொல்லிக் கொள்கிறேன்.
இதன் காரணமாக விமான நிலையம் இங்கு வந்தால் படிக்கின்ற மாணவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போல சென்னை பெங்களூரில் இருக்கின்ற தொழில் வழித்தடம் என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கார்டு என்று சொல்லக்கூடிய தொழில் வழித்தடம் வேலூர் வழியாகத்தான் செல்லுகிறது. ஆகவே இதன் காரணமாக இது மிகவும் நவீனமயமான ஒரு ஊராக மாறிக்கொண்டிருக்கும் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். 2014 முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இந்த பகுதியில் இருக்கிற ரயில்வே துறைக்காக ரயில்வே துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றோம். பல ரயில்வே நிலையங்களிலே பிளாட்பார்ம் என்று சொல்லக்கூடிய ரயில் நடைமேடைகளின் நீளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதிதூர ரயில் வண்டிகள் இங்கே நிற்பதற்கு அது ஏதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது. साथियों, तमिलनाडु के लिए ये डेवलप भारत का नेतृत्व करने का समय है, लेकिन डीएमके तमिलनाडु को पुरानी सोच में, पुरानी पॉलिटिक्स में फंसाकर रखना चाहती है. पूरी डीएमके एक फैमिली की कंपनी बनकर रह गई है. डीएमके की फैमिली पॉलिटिक्स की वजह से तमिलनाडु के यूथ को आगे बढ़ने का मौका नहीं मिल रहा है. डीएमके से चुनाव लड़ने और डीएमके में आगे बढ़ने के लिए 3 मेन क्राइटेरिया है. 3 मेन क्राइटेरिया है. फर्स्ट, फैमिली पॉलिटिक्स. सेकंड, करप्शन. थर्ड, एंटी तमिल कल्चर. நண்பர்களே, வளர்ந்த இந்தியாவை வழிநடத்தும் தமிழகம் வழிநடத்தக்கூடிய ஒரு நேரம் இது. ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பழைய சிந்தனையில இருந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, பழைய அரசியலை செய்து இதிலே நம் அத்தனை பேரும் இதிலே சிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற திமுகவும் திமுக குடும்ப சொத்தாக நிறுவனமாக அது மாறிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுடைய குடும்ப அரசியல் காரணமாக தமிழக இளைஞர்கள் முன்னேற முடியாமல் இங்கே வாய்ப்பே இல்லை, முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இருந்து நீங்கள் தேர்தலில் போட்டி போடணும்னு சொன்னா அதுல 3 விஷயம் திமுகவில் முக்கியமா வச்சிருக்காங்க. ஒன்னு, நீங்க மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்க அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கணும். 2வது, ஊழல் பண்ணணும். ஊழல் தான் மிகப்பெரிய அளவுகோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 2வது. 3வது, தமிழை கலாச்சாரத்தை எதிர்க்க வேண்டும். இது 3ஐயும் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. करप्शन पर तो डीएमके ने पहला कॉपीराइट करवाया हुआ है. पूरी फैमिली मिलकर तमिलनाडु को लूटने का काम कर रही है. अभी खुलासा हुआ है कि सैंड स्मगलर्स ने 2 इयर्स में तमिलनाडु का 4600 करोड़ रुपीस का लॉस किया है. आप कल्पना करिए, पूरे तमिलनाडु में लूट का कितना बड़ा खेल चल रहा है. हम केंद्र सरकार से तमिलनाडु के लिए विकास के लिए हजारों करोड़ रुपए भेजते हैं. ये पैसा भी डीएमके के करप्शन की भेंट चढ़ जाता है. ஊழலுக்கு முதல் உரிமை, காப்பீட்டு உரிமை யார் வச்சிருக்காங்கன்னா திமுக தான் இந்த ஊழலை செய்வதற்கு ஒட்டுமொத்த அத்தாரிட்டி அந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தமிழகத்தை கொள்ளையடிக்கிறத எந்த வேலையும் செய்யறதில்ல, வெறும் கொள்ளையடிக்கிறது மட்டுமே தமிழ்நாட்டில் திமுக குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 வருஷத்துல மணல் கொள்ளைக்காரர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 4200 கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்படுகிற வகையில மணல் இங்கே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்த்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் எந்த அளவிற்கு இந்த கொள்ளையடிக்கின்ற விளையாட்டு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை நாம கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அதே போல தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக
ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மத்திய அரசாங்கத்தை நாம இங்க அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை திமுக தன்னுடைய ஊழலுக்காக பயன்படுத்திக் கொண்டு முழுவதுமாக ஊழல் செய்து அதை கழிவறம் செய்து கொண்டிருக்கின்றது. डीएमके ने तमिलनाडु और देश के भविष्य हमारे छोटे छोटे बच्चों को नहीं छोड़ा है। स्कूल तक ड्रग्स कारोबार का शिकार हो गए हैं। इन ड्रग्स माफियाओं को किसका संरक्षण हासिल है? एनसीबी ने जिस ड्रग लॉर्ड को गिरफ्तार किया है उसके संबंध किस फैमिली से है ये पता चलना ही चाहिए। इस चुनाव में तमिलनाडु की जनता इन सब पापों का हिसाब करेगी। அது மட்டுமல்ல, தமிழகத்திலே எதிர்காலம், நாட்டுடைய எதிர்காலம் இது மட்டும் பாழடிக்கவில்லை. சின்ன சின்ன குழந்தைகள், தமிழ்நாட்டுக்கு சின்ன குழந்தைகளை கூட திமுகவில் காப்பாற்ற முடியவில்லை. காரணம், பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு போதைப் பொருட்கள் மிக வியாபார கூடமாக இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் போதைப் பொருள் விற்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த போதை மாஃபியாக்கள், இந்த கும்பல், போதை கடத்துகின்ற கும்பல், இதுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறாங்க, யாருடைய பாதுகாப்புல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? என்சிபியால கைது செய்யப்பட்ட இந்த போதைப் பொருள் கள்ளக்கடத்தல் தலைவன் எந்த குடும்பத்தோடு தொடர்பு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆகவே இந்த பாவங்கள் அத்தனைக்கும் வருகின்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று நான் உறுதியோடு சொல்லுகின்றேன். साथियों, डीएमके पार्टी की पॉलिटिक्स का मुख्य आधार है डिवाइड, डिवाइड और डिवाइड। ये पार्टी देश के लोगों को भाषा के नाम पर लड़ाती है, क्षेत्र के नाम पर लड़ाती है, धर्म और जाति के नाम पर लड़ाती है। डीएमके को पता है कि जिस दिन लोग डिवाइड एंड रूल की पॉलिटिक्स समझ गए, ये डीएमके को एक वोट नहीं मिलेगा, एक वोट। इसलिए ये लोग को आपस में लड़ाते हैं। मैंने भी ठान लिया है कि डीएमके की इस दशकों पुरानी खतरनाक पॉलिटिक्स को एक्सपोज करके ही रहूंगा। நண்பர்களே, திமுகவோட முக்கியமான அரசியல் குறிக்கோள் என்ன தெரியுமா? பிரித்து ஆளு, மக்களை பிரித்து வைக்க வேண்டும், மக்களை பிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கொள்கையாக நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டுடைய மக்களை மொழியின் பெயராலே பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்களை பிராந்தியத்தை உணர்வின் பெயராலே பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மதத்தின் பெயரால் பிரிவினை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதியின் பெயராலே ஒருத்தருக்கு சண்டை போட்டுக் கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் திமுக தெரியும், என்றைக்கு இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு புரிந்து கொள்கிறாரோ அன்றைக்கு அவங்க செல்லா காசு ஆகிடுவாங்கன்னு திமுகவுக்கு தெரியும். அதனால்தான் மக்களை உங்களுக்குள்ள நமக்குள்ள சண்டை மூட்டி சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அவங்க அதுல குளிர்காய நினைக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் நான் உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன், திமுக இந்த 50 ஆண்டு காலமாக என்னவெல்லாம் இந்த ஊழல்களை, ஒரு மோசமான ஆபத்தான அரசியல் செய்து கொண்டிருக்கிறதோ அதை நான் தொடர்ந்து அம்பலப்படுத்துவதிலே நான் என்றைக்கும் உறுதியோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். काशी तमिल संगमम हो, सौराष्ट्र तमिल संगम हो, मेरा प्रयास होता है कि पूरा देश हमारी महान तमिल संस्कृति को जाने। और आज जब मैं वेलूर आया हूं तो मैं काशी का सांसद हूं, आप सबको कहता हूं आप काशी आइए, मैं निमंत्रण देने आया हूं।
काशी तमिल संगमम को और शानदार बनाइए। दूसरा, मैं गुजरात में पैदा हुआ हूं, यहां भी गुजरात के बहुत परिवार रहते हैं, सैकड़ों परिवार हैं यहां हमारे कच्छ के। मैं आपको सौराष्ट्र तमिल संगम के लिए भी एक गुजराती के नाते निमंत्रण देता हूं, और जो यहां सौराष्ट्री तमिल है वो अपने गांव आए, अपनी कुलदेवता को दर्शन करे। ये हमेशा मेरा आपको निमंत्रण है। मैं यूनाइटेड नेशंस में तमिल भाषा में बोलने का प्रयास करता हूं, ताकि पूरी दुनिया को पता चले कि हमारी तमिल विश्व की सबसे प्राचीन भाषा है। मेरे इन प्रयासों के बीच डीएमके की सच्चाई क्या है? मैंने जब संसद में तमिलनाडु के गौरव पवित्र सेंगोल की भारत की पार्लियामेंट में स्थापना करवाई, तो डीएमके पार्टी ने उसका भी बायकॉट किया था। காசி தமிழ் சங்கம், அதே போல சௌராஷ்டிர தமிழ் சங்கம் எதுவாக இருந்தாலும் கூட நமது மகத்தான பண்பாட்டை இந்த நாடு முழுவதும் அறிய வேண்டும் என்பது எனது முயற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் காசியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இங்க வந்திருக்கின்றேன். ஆகவே குஜராத்தில் கூட நான் இருந்திருக்கேன். இங்க குஜராத் மக்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும். ஆகவே அதற்காக சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் என்று கூட நான் இங்க ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் சபையில, யுஎன் சபையில், ஐக்கிய நாடுகள் சபையிலே நான் தமிழ் மொழியிலே பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் செய்வது மட்டுமல்ல, உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் மொழி என்பதை உலகம் முழுவதும் சொல்வதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய இந்த முயற்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்ன தெரியுமா, அவருடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? நாடாளுமன்றத்தில் தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய புனிதமான செங்கோலை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வைக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதை புறக்கணித்து என்பதை நீங்க இந்த திமுக புறக்கணிப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். साथियों, कांग्रेस और डीएमके पार्टी के एक और पाखंड की चर्चा आज पूरा देश कर रहा है। जब कांग्रेस की सरकार थी, तब कई दशक पहले इन लोगों ने कच्चा तीवू आइलैंड श्रीलंका को दे दिया। किस कैबिनेट में ये निर्णय हुआ, किसके फायदे के लिए फैसला हुआ, इस पर कांग्रेस की बोलती बंद है। बीते वर्षों में उस आइलैंड के पास जाने पर तमिलनाडु के हजारों मछुआरे गिरफ्तार हुए हैं, उनकी बोटें गिरफ्तार कर ली गई है। गिरफ्तारी पर कांग्रेस और डीएमके झूठी हमदर्दी दिखाते हैं, लेकिन ये लोग तमिलनाडु के लोगों को ये सच नहीं बताते कि कच्चा तीवू आइलैंड उन्होंने श्रीलंका को दे दिया और तमिलनाडु की जनता को अंधेरे में रखा था। एनडीए सरकार ऐसे मछुआरों को निरंतर रिहा कराकर वापस ला रही है। इतना ही नहीं, 5 मछुआरों को फांसी की सजा कर दी थी श्रीलंका ने, मैं उनको भी जिंदा वापस लौट के आया था। डीएमके कांग्रेस सिर्फ मछुआरों के ही नहीं, बल्कि देश के भी गुनहगार है।
நண்பர்களே, இன்று நாடு முழுவதும் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற திமுகவுடைய ஒரு போலியான முகம் என்று மக்களுக்கு புரிந்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கச்சத்தீவை இலங்கைக்கு இவர்கள் தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். எந்த அமைச்சர்கள் முடிவெடுக்கப்பட்டது நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். யாருடைய நலனுக்காக இது எடுக்கப்பட்டது மக்களுக்கு தெரியும். ஆனால் இதை சொல்லாமல் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பல ஆண்டு காலமாக தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அந்த தீவுக்கு அருகே சென்றால் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் இவர்கள் மீது ஒரு பொய்யான அனுதாபத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்கு நாங்கள் தான் கொடுத்தோம் என்ற உண்மை அவர்கள் மக்களுக்கு சொல்வதே இல்லை. இத்தகைய மீனவர்களை கடந்த 10 ஆண்டு காலமாக பல்வேறு முறையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அவர்களை விடுவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 5 பேர் தூக்கு தண்டனை பெற்ற 5 பேர் தமிழக மீனவர்களை நான் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இலங்கையில் இருந்து அவர்களுக்கு தண்டனை ரத்து செய்து அழைத்து நான் இங்கு வந்திருக்கிறேன் என்பதும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆகவே திமுகவும் காங்கிரசும் மீனவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். साथियों, मेरे मन में वेलूर के लिए हमेशा से एक विशेष श्रद्धा रही है। जब मैं गुजरात का सीएम था तब भी मैं श्रीपुरम नारायणी मंदिर यानी गोल्डन टेम्पल आया था। तमिलनाडु तो शक्ति की उपासना करने वाले लोगों की धरती है, लेकिन इंडी अलायंस के लोग इसी शक्ति का भी अपमान करते हैं। आपको याद होगा कांग्रेस के युवराज ने क्या कहा है, हिंदू धर्म में जो शक्ति है वो उस शक्ति का विनाश करेंगे। यही मानसिकता डीएमके की भी है। ये लोग एक सनातन के विनाश की बात करते हैं, राम मंदिर का बहिष्कार करते हैं। நண்பர்களே, வேலூர் மீது எனக்கு எப்போதும் ஒரு தனியான ஒரு மரியாதை இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது இங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீபுரம் நாராயண கோயிலுக்கு, தங்க பொற்கோயிலுக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். தமிழ்நாடு பெண் சக்தியை வலுப்பெறுகின்ற, பெண் சக்தியை ஆராதிக்கின்ற ஒரு மண்ணாக இந்த மண் தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தி கூட்டணி மக்கள், இந்து கூட்டணியை சேர்ந்தவர்கள் இதை பெண்களை மதிப்பது மட்டுமல்ல அவமதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதத்தில் இருக்கின்ற பெண் சக்தியை நான் அழிப்பேன் என்று இந்த காங்கிரஸ் கட்சியோட இளவரசர் ராகுல் காந்தி இந்து தர்மத்தை அழிப்பேன், இந்த சக்தியை அழிப்பேன் என்று சொன்னது உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவிருக்கலாம். திமுக மட்டும் ஒன்றும் சரியில்லை, திமுகவுக்கும் அதே மனநிலை தான் உங்களுக்கு. சனாதனத்தை அழிப்பேன் ஒருத்தன் பேசுறான், அதே போல ராமர் கோயிலை புறக்கணிப்போம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். डीएमके और इंडी गठबंधन महिलाओं के अपमान में भी पीछे नहीं है। इन्होंने अम्मा जयललिता के साथ कितना गलत व्यवहार किया था। आज भी डीएमके नेता महिलाओं के अपमान में कैसी कैसी भाषा बोलते हैं, ये तो यही वेलूर के लोगों ने ही देखा है। बीजेपी को, एनडीओ को दिया आपका आशीर्वाद सनातन शक्ति की रक्षा करेगा और महिलाओं का सम्मान भी बढ़ाएगा। பெண்களை இழிவுபடுத்துவதில் திமுகவும் இந்த கூட்டணியும் ஒரே வாரி கைகோத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவளுக்கு வேறுபாடே கிடையாது. 2 பேரும் பெண்களை அவமதிப்பதிலே ஒரே கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும் ஜெயலலிதா அம்மாவை எப்படியெல்லாம் இவங்க மோசமாக பேசினாங்க, எப்படி நடத்தினாங்கன்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அதே போல இன்றைக்கு கூட திமுகவுடைய தலைவர்கள் பெண்களை இழிவுபடுத்துவதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல வேலூர் மக்களும் நாமளும் நீங்களும் அதை பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் உங்களை
ஆசீர்வாதம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பெண்கள் சக்தியை நாங்கள் பாதுகாப்பது மட்டுமல்ல, பெண்களுக்குரியான மரியாதையை நாங்கள் உங்களுக்கு மீட்டுக் கொடுத்து அதிகரிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். साथियों, 19 अप्रैल को तमिलनाडु के सम्मान के लिए, तमिलनाडु के उज्जवल भविष्य के लिए बहुत बड़ा अवसर आने वाला है। वेलूर से श्री एसी षणमुगम, धर्मपुरी से श्रीमती सौम्या अम्बुमणि, कृष्णागिरी से श्री श्री नरसिम्हन, अरक्कोणम से श्री के बालू, तिरुवन्नामलाई से श्री ए अश्वत्थामन और आरडी से श्री ए गणेश कुमार, ये आपके सपनों और आकांक्षाओं के लिए काम करेंगे। 19 अप्रैल को एनडीए के पक्ष में आपका एक एक वोट तमिलनाडु के भविष्य की गारंटी बनेगा। इदो मोदी इन गारंटी। நண்பர்களே, வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்துடைய மானத்தை காப்பாற்றுவதற்கும் தமிழகத்துடைய எதிர்காலத்தை நாம் காப்பதற்கும் நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. வேலூரைச் சேர்ந்த திரு ஏசி சண்முகம் அவர்கள், தருமபுரியிலே நம்முடைய திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், கிருஷ்ணகிரியிலே நம்முடைய மரியாதைக்குரிய நரசிம்மன் அவர்கள், அரக்கோண பாராளுமன்ற தொகுதியிலே நமது கே பாலு அவர்கள், அதே போல திருவண்ணாமலையிலே நமது ஏ அஸ்வத்தாமன் அவர்கள் மற்றும் ஆரணிலிருந்து நம்முடைய கணேஷ்குமார் அவர்கள் இவர்கள் எல்லாம் போட்டியிடுகிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்றால் உங்களுக்கு நமக்கெல்லாம் என்ன கனவு இருக்கிறதோ, உங்களுக்கு கனவு இருக்கிறதோ அந்த கனவுகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தொடர்ந்து வேலை செய்வோம் என்று நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே ஏப்ரல் 19ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் இருக்கும் மட்டும் என்பதை நான் மோடியின் உத்தரவாதமாக நான் சொல்லிக் கொள்கிறேன், மோடியின் கேரண்டியாக சொல்லிக் கொள்கின்றேன். देखिए, मैं आपका परिचय करवा रहा हूं और मुझे वहां एक बाल प्रभु राम के वेश में उसके दर्शन हो रहे हैं। मैं आपको ये भी बताना चाहूंगा कि मेरे भाषण, मैंने पहले भी कहा था, मैं तमिल बोल नहीं पाता हूं, लेकिन मैं आपके साथ जीना चाहता हूं, मेरे दिल में आपको रखना चाहता हूं, आपके दिल में मैं हमेशा रहना चाहता हूं। और इसलिए मेरे भाषण अब तमिल भाषा में भी ऑनलाइन उपलब्ध होते हैं। आप सोशल मीडिया एक्स पर नमो इन तमिल, NAMO, नमो इन तमिल को फॉलो करिए। आप मुझे तमिल भाषा में सुन पाएंगे। ये टेक्नोलॉजी का मैं उपयोग कर रहा हूं और मेरा एक आपसे प्रार्थना है, मैं आज वेलूर आया हूं, मेरी आपसे प्रार्थना है कि आप घर घर जाइए और हर परिवार में जाकर के बताना कि अपने मोदी जी वेलूर आए थे और मोदी जी ने आपको वणक्कम भेजा है, मेरा वणक्कम पहुंचाइए। நண்பர்களே, உங்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கின்றது. இப்பொழுது என்னுடைய உரைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஆன்லைன்ல
தமிழ் மொழியில் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன். சமூக ஊடகங்களில் இருக்கின்ற எக்ஸ் வலைத்தளத்திலே நமோ இன் தமிழ், NAMO நமோ இன் தமிழ் என்ற அந்த இணைப்பை நீங்கள் பின்தொடர்ந்தால் தமிழ் நீங்கள் நான் பேசுவதெல்லாம் தமிழில் கூட கேட்க முடியும். தகவல் தொழில்நுட்பத்தை தமிழை வளர்ப்பதற்கு நான் இப்படியாக நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் வேலூருக்கு வந்திருக்கின்றேன். இதை அத்தனை வீடு வீடாக செல்லுங்கள். வேலூர் பாராளுமன்றத்திலே அத்தனை மக்களுக்கும் சொல்லுங்கள், மோடி வேலூருக்கு வந்திருந்தார், அவருடைய வணக்கங்களை தெரிவித்தார், அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்று ஒவ்வொரு வீடாக சென்று நீங்கள் இந்த என்னுடைய வேண்டுகோளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். आप सबका इतनी बड़ी विशाल संख्या में हमें आशीर्वाद देने के लिए आए, मैं आपका हृदय से बहुत बहुत धन्यवाद करता हूं. वणक्कम. பெரியார்களே, இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்திலே எனக்கு ஆசி வழங்குவதற்காக, எனக்கு ஆதரவு கொடுப்பதற்காக இத்தனை பெரிய கூட்டம் வந்திருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். भारत माता की. पूरी ताकत से बोलिए, भारत माता की. எல்லாம் ரெண்டு கையெழுத்து. பாரத் भारत माता की ஜெய், भारत माता की ஜெய். वंदे 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 மாதரம், वंदे மாதரம், वंदे மாதரம், वंदे மாதரம், वंदे மாதரம், वंदे மாதரம், वंदे மாதரம்.